பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 125 1-2 வசனங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல். சியோன் மலை, பர்வதம் என்றால் மலை. அது என்ன ஆகும்? நம்ம தள்ளினா அது தள்ளாது, அது அப்படியே நிறுத்தி நிற்கும் இல்லையா? ஒரு மலை யாராவது அசைக்க முடியுமா? உறுதியாக நிற்கும் இல்லையா? ஆனால் ஒரு தந்தி கம்பத்தை பாருங்கள், ஒரு வண்டி வந்து மோதிச்சுன்னா கூட அது ஒரு ஆட்டம் ஆடிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம போய் இப்படி பிடிச்சி ஆட்டினாவே அது ஆடும். நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் கொடிக்கம்பம் இருக்குல்ல, அது என்ன ஆகும்னா அது உறுதியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும், நேராக தான் நிற்கும், கீழே சாயாது. ஆனால் அதில் பிள்ளைங்க விளையாடும்போது ஒரு பால், ஃபுட்பால் மாதிரி ஒரு மொத்தமான பால் அதை அடிக்கும்போது அந்த கம்பமானது, ஸ்கூல் ஃப்ளாக் போஸ்டானது ஒரு ஆட்டம் ஆடும். அதே போல் தந்தி கம்பம் உறுதியாக நிற்கிறோம், நாம கையாலெல்லாம் பிடிச்சி ஆட்ட முடியாது. இது ஃப்ளாக் போஸ்ட்டை நம்ம கையை பிடிச்சி இப்படி ஒரு குலுக்குனாவே நேராக இருக்கனால ஒரு ஆட்டம் ஆடும். அதே போல் வந்து ஃப்ளாக் போஸ்ட்டும் ஒரு இது தந்தி கம்பமும் என்ன ஆகும்னா, ஒரு வண்டியோ ஏதோ ஒன்று மோதுச்சுன்னா அது ஒரு ஆட்டம் ஆடும். இப்படியாக காரியங்கள் இருக்குது. ஆனால் மலை இருக்கு இல்லையா, மலை வந்து அசையவே அசையாது. என்ன சூழ்நிலை வந்தாலும், நிலநடுக்கம் வந்தாலும் கூட மலை அசையாமல் இருக்கும். இல்லை ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிறது தான் உருண்டு உழுவுமே, கல்லுகள் தான் உருண்டு உழுவுமே தவிர மலையை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ மக்களுக்கு வேணும். விசுவாசமுள்ள வாழ்க்கை, எந்த சூழ்நிலை பார்த்தாலும் கலங்காமல் இருக்கிற வாழ்க்கை, எந்த சூழ்நிலை பார்த்தாலும் பரிதபிக்காமல் இருக்கிற வாழ்க்கை, எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் பரிதபிக்கிறது வேற, கண்ணீர் விடுற வாழ்க்கை, அதாவது ஐயோ பயப்படுற வாழ்க்கை. பரிதபிக்கிறது என்றால் மற்றவங்களுக்காக நம்ம பரிதபிக்க வேண்டியது அவசியம். நான் தவறி போய் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். கண்ணீர் விடுகிற வாழ்க்கை, அதாவது என்னடா இப்படி நடக்குது இப்படி நடக்குன்னு புலம்புகிற ஒரு வாழ்க்கை, கலங்குகிற ஒரு வாழ்க்கை, பயப்படுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கக்கூடாத ஒன்று. நம் தேவன் எல்லாவற்றையும் காட்டிலும் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நாம் அடிக்கடி பார்க்கிறோம், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். அதே போல வந்து அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சூழ்நிலை காட்டிலும் அவர் பெரியவர், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் எதை குறித்தும் அஞ்சாமல், கலங்காமல், பயப்படாமல், வேதனைப்படாமல், கண்ணீர் சுயமாக நமக்காக பிரச்சனைகளை பார்த்து கண்ணீர் விடாமல் உறுதியாய் சியோன் பர்வதத்தை போல நிலைத்து நிற்போம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். அவர் எப்படி பர்வதங்கள் எப்படி எருசலேமில் பாருங்க, சுற்றிலும் சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதே போல தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சுற்றிலும் நின்று கேடகமாக நிற்கிறார். ஒரு மலையை தாண்டி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற பகுதி சேலம். இந்த சேலத்தில் வந்து ஒரு ஏன் பேர் அப்படின்னா சைலம் அப்படின்னு சொல்லி பேர். சைலம்ன்ற பேர் தான் சேலம். சுற்றிலும் மலைகள் இருப்பதனால வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் உள்ள சீக்கிரம் வராது. அப்போ அது ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படி ஒரு பாதுகாப்பு அரணாக மலைகள் இருக்குது. அதே போல் மலைகள் எப்படி அசைக்க முடியாது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதுபோல் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சுற்றிலும் பர்வதங்களை போல அவர் இருந்து நம்மை வேலியடைக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பர்வதங்கள் நம்மை பர்வதம் போல கர்த்தர் நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கும் போது நாமும் எப்படி இருக்க வேண்டும்? சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாமல், கலங்காமல், வேதனைப்படாமல், அது வந்து மனசில் அப்படியே அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்து அப்படியே உள்ளம் பதறி போகாமல் நம்ம எப்படி இருப்போம்? அப்படியே உறுதியாய் நிற்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அப்படி இருக்கிறோமானா இல்லை, அதான் முயற்சி செய்யணும்னு சொல்கிறேன். அப்படி இருக்க வேண்டும். நான் நார்மலாகவே அப்படி இருக்கேன், என் தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு. அப்போது நாம் பல காரியங்களை குறித்து நம்ம ஜெபிச்சிருக்கோம்,
பல காரியங்களை குறித்து கண்ணீர் விட்டிருக்கோம், சூழ்நிலைகளை பார்த்து வேதனைப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறது என்னன்னா, உறுதியோடு விசுவாசத்தோடு கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஜெப குறிப்புகள் எல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கிறோம். எப்படின்னா, விசுவாசத்தோடு, கலங்காமல், அஞ்சாமல், எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை ஆண்டவர் முன்னாடி வைக்க சொல்றாங்க. நம்மளுடைய விண்ணப்பம் என்னவோ அதை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. 125 சங்கீதம் 1-2 வசனங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருக்கிறாங்க. அதே போல நாம் சியோன் பர்வதத்தை போல அசையாமல் நிற்கும்போது நம்மை சுற்றிலும் யார் நம்ம கூட இருக்கிறாங்க? தேவன் நம்மை சுற்றிலும் பர்வதங்களைப் போல, எருசலேமை சுற்றி இருக்கும் பர்வதங்களைப் போல கர்த்தர் நம்ம கூட என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். யாரும் நம்மளை தொட முடியாது. அவருடைய பர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. அதை மட்டும் நம்ம நினச்சிக்கணும். அவரோட பர்மிஷனோட சில காரியங்கள் நமக்கு பிரச்சனை வருதுன்னா அவரோட பர்மிஷனோட தான் வருது. அதை அவரே பார்த்துக்கொள்வார். நாம் அந்த இடத்துல உறுதியாக இருக்கிறோமா என்று விசுவாசத்தின் சோதனையாக அது இருக்கு. அதனால் நம்ம தைரியமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் உறுதியாய் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.